எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வராகி அம்மனோட ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த 9 நாள் எப்படி வந்து சாமி கும்பிட்றது, கலசம் கலைப்பு, இது எல்லாத்தையும் தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கலசம் வைக்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக அதை வந்துட்டு போட்டிருக்கேன். ஒரு செம்பில்னா பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் வந்து சுத்தமான வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய் 2, கிராம்பு, வெள்ளி காய் இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா ரூ. 5 காயின்னு ரூ. 1 காயின் எடுத்திருக்கேன். கோல்டு ஆர்னமெண்ட் ஏதாவது இருந்தாலும் போடலாம். நான் வந்து கோல்டு காயின் டிஜி கோல்டில் வாங்கினேன். அதை வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாவிளை வாங்கி வைக்கணும். மாவிளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெற்றிலை வாங்கியிருக்கேன். ஒத்தப்படையில் வச்சுருக்கேன் நான். வெற்றிலை வந்து 5 வச்சுருக்கேன். அது மேலே வந்து மஞ்சள் தடவின தேங்காவை வச்சுருக்கேன். கீழே வந்து தட்டில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி, அதாவது 3 கைப்பிடி எடுத்து போடுங்க. குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்கள கை நிறைய அள்ளி போட சொல்லுங்கள். அதுக்கு மேலே கலசத்தை அதில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அம்மனுக்கு வந்து வெத்தலை பாக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடும் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கணும். நான் ஆல்ரெடி குலதெய்வத்தை கும்பிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். விநாயகர் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு அவருக்கும் வெத்தலை பாக்கு வந்து சமர்ப்பிச்சுட்டு ரூ. 1 காயின் அவருக்கு வந்து நம்ம வைக்கணும். நான் அதில் வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வச்சு இது பண்ணிட்டேன். பூ அலங்காரமும் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் கலசத்துக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் என்ன ஆர்னமெண்ட் இருக்கோ, என் கையில் செயின் இருந்துச்சு. இது நான் யூஸ் பண்ணுற செயின் தான். இதை வந்து கழுவிட்டு நல்லா சுத்தமாக பாலும் மஞ்சளும் போட்டு கழுவிட்டு அம்மனுக்கு போடணும். என்ன நகை இருந்தாலும் அம்மனுக்கு போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு பட்டு துணி போடுறது ரொம்ப நல்லது. என்கிட்ட புது ஜாக்கெட் விட்டுருந்துச்சு. அதையே அம்மனுக்கு வந்துட்டு உடுத்தி விட்டுட்டேன். அடுத்தது அம்மனோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட் டே வந்து காத்தால இது சாமி கும்பிட்டது வெறுமனே பால் தான். காய்ச்சின பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. பஞ்சமிக்கு உகந்ததுனால 5 விளக்கு, கிராம்பு விளக்கு ஏற்றிருக்கேன். விளக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அகண்ட தீபமும் ஏற்றலாம். அப்புறம் உப்பு தீபம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குல ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நான் அதை செய்யலை. 9 நாளும் சேனக்கிழங்குல இது மாதிரி மஞ்சள் தடவி வந்து விளக்கேற்றலாம். அடுத்தது ஜலதீபம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம். எல்லாத்தோட ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெத்தலை பாக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். என்னென்ன நெய்வேத்தியங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப நீங்கள் மெனக்கெட்டுலாம் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப முக்கியமானது சக்கரவள்ளி கிழங்கும், பானகம், அப்புறம் வந்து எள்ளு மிட்டாய், கருப்பு உளுந்து, இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மண்ணில் விளைஞ்சது எதாக இருந்தாலும் அம்மனுக்கு வந்து நீங்கள் தாராளமாக சமர்ப்பிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கணும். ரொம்ப பக்தியோடு இந்த பூஜையை வந்து ரொம்ப நல்லபடியாக நீங்கள் செய்யணும். இந்த 9 நாளும் பூஜையை நல்லபடியாக நீங்கள் முடிச்சுட்டு கலசத்தை வந்து கலைக்கணுங்க. அதாவது வந்து அம்மனை வந்து மலையேற்றுவோன்னு சொல்லுவாங்க. வந்து நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னா, நேராக வந்து கலசத்தை அரிசி பானையிலையோ இல்லை கேஷ் பாக்ஸ்லேயோ கொண்டு போய் வச்சுருவோம். அந்த அரிசி தட்டு அங்கேயே தான் இருக்கும். சாமியை வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ரெகுலராக சாமி கும்பிடுவோமோ, நெய்வேத்தியம் வைப்போமோ எல்லாம் வச்சு தீபம், தூபம் எல்லாம் காமிச்சு கொண்டு போய் கலசத்தை அந்த பாக்ஸில் வச்சு அதுலேருந்தே கலைப்போம். தேங்காவை எடுத்து வச்சுட்டு அங்கே வந்து வளையல், செயின் என்னென்ன போட்டிருக்கோமோ அது எல்லாமே அம்மன் நமக்கு தரதா நாங்களே எடுத்து போட்டுப்போங்க. அடுத்தது வந்து தேங்காவை சுத்தமான சைவ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். இனிப்பு செய்கிறது ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற தண்ணீரை நாங்கள் வீடு ஃபுல்லும் தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிறத துளசி செடியிலையோ இல்லை மற்ற செடியிலையோ கால்படாத இடத்துல ஊற்றிடுவோம். இது இப்படி செய்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அரிசியை வந்து பொங்கல் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருவோங்க. இப்படி தான் இந்த 9 நாளும் நாங்கள் சிம்பிளாக தான் சாமி கும்பிடுவோம். 9 நாளும் எதையாவது மனசில் எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறத விட மனசார அம்மனை வந்து வழிபடுங்க. அடுத்த வருஷமும் நான் இதே மாதிரி வந்து சாமி கும்பிடணும் உங்களோட அருளால் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அம்மன் செய்வாங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.